என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய சமூகத்தில் குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சிறார்களை வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கூடியது குழந்தைகளை வளர்க்கலாம், ஆனால் வழிகாட்டிய அடிப்படையில் சாலிகான சிறந்த எடுப்பது என்பது தற்காலத்திலே மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய பல காரணிகள், போதை வஸ்தாக இருக்கலாம், ஏனைய தவறான தொடர்புகளாக இருக்கலாம், கொண்டே போகலாம். ஏன் குழந்தை வளர்ப்பு என்பது கஷ்டமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டால்தான் இந்த சமுதாயத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். நமக்கு அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை தந்திருப்பதன் காரணம் என்ன? எதற்காக அல்லாஹ் இங்கே நம்மை படைத்திருக்கிறான்? நானும் நீங்களும் எங்கட தேவைக்கு இங்கே வந்தோமா? நான் அல்லது நீங்கள் யாராவது யாரெல்லாம் நான் உலகத்துக்கு வரணும், ஒரு 50 வருஷம் வாழணும் என்று துவா கேட்டு வந்தோமா? எனக்கு 100 வருஷம் ஆயுள என்று பிரார்த்தித்து அதுக்கு பிறகுதான் அந்த அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்தானா? இல்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் தந்த ஒரு வாய்ப்பு. 67வது அத்தியாயம் சூரா முல்க் 2வது என்ன சொல்றான்? எதுக்கு உங்களைய இந்த வாழ்க்கையை தந்தோம் தெரியுமா? ஏன் மரணத்தை வச்சிருக்கிறோம் தெரியுமா? நீங்க நினைக்கிறபடி வாழ இயலாது. சரி, நல்ல அமல் செய்யறது யாரு? இறைவனை நெருங்குவது யார்? இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்பவர் யார்? இறை திருப்தியை பெற்றுக் கொள்பவர் யார்? தீர்ப்பு நாள் இருக்குது, விசாரணை இருக்குது. அப்ப நம்முடைய சமூகத்தை பிள்ளைகளை முறையாக வளர்த்தெடுக்கணுமாக இருந்தால் பெற்றோர்கள் அதுக்கு பொறுப்புதாரிகள். முதலாவது பெற்றோர்கள் அந்த மார்க்கத்தை சரியாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நரகத்துக்குத்தான் மனிதர்கள் ஜின்கள்ல அதிகமானவர்கள் போக போகிறார்கள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. 7வது அத்தியாயம் சூரா அஅராஃப் 179வது வசனம், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. படைத்த இறைவன் சொல்லுகிறான், நாம் படைத்ததிலே அதிகமான மனிதர்களும் ஜின்களும் நரகத்துக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப மனிதர்களையும் ஜின்களையும் கூட எங்க போறாங்களா? அதிகமானவர்கள் எங்க போறாங்களாம்? நரகத்துக்கு தான் போறாங்களாம். அப்போ கொஞ்சோண்டு பேர், ஒரு அற்பமான தொகையினர் தான் சொர்க்கத்துக்கு போக போறார்களாம். அந்த கொஞ்சம் பேர்ல, சின்ன கூட்டத்துல நான் இருப்பேனா? நான் வளர்க்கிற என் பிள்ளைகள் இருக்குமா? இப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கணும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சிந்திக்கணும். அவர்களை நாம் முறையாக வளர்ப்பதற்கு அல்லாஹ் இப்ப சும்மா நரகத்துக்குத்தான் போவார்கள் என்று சொல்லல, அதுக்குரிய காரணத்தையும் சொல்லி காட்டுகிறார். என்ன காரணமாம்? ஏன் நரகத்துக்கு போவார்களாம்? சும்மா அல்லாஹ் யாரையும் அநியாயமாக சும்மா வீணாக நெருப்புல தூக்கி அல்லாஹ் போட மாட்டான். ஏன் போட மாட்டான் தெரியுமா? அல்லாஹ் அவ்வளவு அன்புள்ளவன், அவ்வளவு இரக்கமுள்ளவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 5999 செய்தியாக பதிவிடுகிறார்கள். ஒரு யுத்தம் நடக்குது. நல்லா கேட்டுக்கோங்க இந்த சம்பவத்தை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு யுத்த இதில் கைதிகள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம். ஒரு தாய்
ஒரு உம்மா தன்னுடைய பிள்ளைய தொலைச்சிட்டா. சன நெரிசல்ல கூட்டத்தில் உம்மா பிள்ளைய காணமாக்கிட்டான். ஒரு உம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாப்போம். பெற்ற தாய்க்கு தன் குழந்தை காணாம போய்த்துட்டேன்னு சொன்ன உடனே எப்படி மனசு பதறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். 9 மாதம் 10 மாதம் வயிற்றுக்குள்ள கருவுல பிள்ளையை சுமந்த தாய், பிள்ளை எப்படி இருக்கும் என்றே தெரியாமல் பிள்ளையை நேசித்த தாய், பெற்றெடுத்து குழந்தையோடு கொஞ்சி குழாவி பாலூட்டி அரவணைத்து வளர்த்த தாய், அந்த உம்மா எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க, எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. இந்த தாய் அந்த குழந்தைய தொலைச்சி போட்டா எவ்வளவு. இப்ப கொஞ்ச நேரம் கழித்து இந்த தாய் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா. காணாம போன புள்ள அந்த தாயின் கைக்கு கிடைச்சிட்டு. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய தாய் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்கள் தாய் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க என்று. சில நேரம் வயசானவங்களோட உம்மா மௌத்தாக இருப்பாங்க, ஆனாலும் உங்களுக்கு தெரியும் உங்களை வளர்த்த நேரம், அவர்கள் உயிரோடு இருந்த நேரம், உங்களுக்காக எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள், எவ்வளவு உங்களை அரவணைத்து உங்களுக்காகவே தியாகம் செய்து வாழ்ந்தார்கள். எவ்வளோ ஒரு அன்பு, எப்படி ஒரு பாசம். பிள்ளைகளுக்கு தெரியும் உம்மா எவ்வளவு இரக்கம் என்று. இப்ப அந்த தாய் குழந்தை திரும்ப கிடைச்ச உடனே அள்ளி தூக்கி எடுத்து கட்டி அணைச்சி முத்த மழை பொழிகிறாள். அப்படி பாசத்தை கொட்டுறான், பால் ஊட்டுறான். ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, தோழர்களே, இந்த தாய், இந்த உம்மா தன் குழந்தையை தூக்கி நெருப்பில் வீசுவாளான்னு கேட்கிறாங்க. காட்டல நல்லா புரியணும். சும்மா இருக்கிற ஒரு தாய், சாதாரண ஒரு தாயே பிள்ளை மீது எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு அன்பு இரக்கம் வச்சிருப்பாங்க. இந்த தாயை பாருங்க, ரசூலுல்லாஹ் காட்டுற இந்த தாய் குழந்தைய தொலைச்சிட்டு காணமாக்கிட்டு திரும்ப அந்த குழந்தை மறுபடியும் கையில கிடைச்சா இருக்கிற பாசம் 10 மடங்கா கூடி இருக்குமா இல்லையா? பதட்டத்துல டென்ஷன்ல மனசு அப்படி நட்டுங்கி போய் குழந்தைய காண வேண்டி இருக்க நேரம் திரும்ப அந்த குழந்தை வந்த உடனே எப்படி ஒரு பாசம் அப்படி சும்மா உள்ளத்தால அப்படி கூடி வருமா இல்லையா? அப்படி பாசத்தை கொட்டுற தாயை காட்டி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த தாய் தன்னுடைய குழந்தைய நெருப்புல போடுவாரா? சஹாபாக்கள் சொன்னாங்க, லா யா ரசூலுல்லாஹ், போட மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ். அப்படியா? எந்த தாயாவது போடுவாங்களா? இந்த தாய் சாதாரண தாயே போட மாட்டேன், இந்த தாய் இப்படி அன்பு, இப்ப பாசம் பொங்குற நேரம் போடுவாவா? மாட்டா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த தாயை காட்டி? சாதாரண உம்மாவையும் விட இப்ப இந்த சம்பவத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற இந்த தாய் தன் குழந்தை மீது பன்மடங்கு அன்பு வச்சிருப்பாவே, அந்த தாயை காட்டி சொல்றாங்க, அல்லாஹ் இந்த தாயை விடவும் தன் அடங்காத அளவு பன்மடங்கு நேசிக்கிறாங்க. அளவே இல்லை சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அன்புக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அர் ரஹ்மான், அளவே இல்லாத அருளாளன், அர் ரஹீம், நிகரே இல்லாத அன்புடையவன், ஒவ்வொரு ரக்காத்திலையும் மோதுறோமா இல்லையா? இந்த ரப்பு நெருப்புல இப்ப மனிதர்களை வீணாக போடுவானா? சிந்திச்சு பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அந்த தாய் புள்ளைய நெருப்புல போடுவாவான்னு சும்மா கேட்கல. அந்த உம்மாவே புள்ளைய நெருப்புல போட மாட்டான்டா, அந்த உம்மாவை விட பன்மடங்கு தன் அடியார்களை நேசிக்கக்கூடிய ரப், அந்த அல்லாஹ், அந்த ரஹ்மான்
மனிதர்களை, தன்னுடைய அடியார்களை வீணாக நரகத்தில் சும்மா போட மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பையும் மீறி ஒருத்தர் நரகத்துக்கு போறதாக இருந்தால் அவர்கள் துர்பாக்கியசாலிகள். இப்ப யாரு போவார்களாம்? நரகத்துக்கு போறவங்க என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ் அதையும் சொல்றான் 7வது அத்தியாயத்துல. நரகத்துக்கு தான் மனிதர்கள் ஜின்களை அதிகம் படைத்திருக்கிறோம். ஏன்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், உள்ளம். ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் அந்த உள்ளத்தால் சிந்திக்க மாட்டார்கள். நல்லா புரியுங்க, உள்ளத்தால் சிந்திக்க மாட்டாங்களா? அதுக்கு நரகமா? என்ன இது? எதை சிந்திக்காட்டி நரகமா? உள்ளம் இருந்தா என்னத்தை? உள்ளம் இருக்கிறவங்க சிந்திப்பாங்களா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது இன்றைக்கு காலையில எழும்பி சிந்திச்சிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க, என்னமாவது சிந்தனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் உள்ளம் இருக்குது சிந்திக்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் தான் நரகம் என்றா நாம் எல்லாரும் சிந்திக்கிறோம் தானேன்னு நாங்கள் நினைப்போம். உள்ளம் இருந்தும் சிந்திக்காதவர்கள் யார் என்றால் எல்லாரும் தான் சிந்திக்கிறாங்க. அப்படி பார்த்தா யாருமே நரகத்துக்கு போக இயலாது. அப்ப எல்லாரும் சிந்திக்கிறாங்களே. இறைவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தஃப்சீருடைய விளக்கம் என்ன தெரியுமா? உள்ளங்கள் இருக்குமாம், மனசு இருக்குது, நல்ல விடயங்களை, இறைவன் விரும்பக்கூடிய காரியங்களை, மார்க்க விடயங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திக்காதவர்கள். அவர்களுடைய சிந்தனைகள் யாரு? நல்லதை சிந்திக்காத மற்றவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெறுமனே இந்த உலகத்தை பற்றி மட்டும்தான். காசு சம்பாதிக்கணும், பிள்ளைய நல்லா படிக்க வச்சு டிகிரி வாங்க வைக்கணும், நல்லா சம்பாதிக்க வைக்கணும், வீடு கட்டணும், வாகனம் எடுக்கணும், பயணம் போகணும், அப்படி என்ஜாய் பண்ணணும், உலகத்தை அனுபவிக்கணும் என்பது மட்டுமே சிந்தனையில் இருந்தா, ஹராமான காரியங்கள்ல மட்டுமே ஈடுபட்டு இருந்தால், சிந்தனை முழுக்க முழுக்க தியேட்டருக்கு போகணும், படம் பார்க்கணும், ஹராமா இல்லையா? சரி, அல்லாஹ் விரும்பாத செயல்கள், இறைவன் தடுத்த காரியங்கள், இதை பத்தி தான் இவர்கள் சிந்திப்பார்கள். நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், இறைவனுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு லஹும் அயுனுன், கண்கள் இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டார்கள். கண் இருக்கும் பார்க்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். கண் இல்ல பார்க்க மாட்டாங்க, ஓகே. அது என்ன கண்? இன்னைக்கு நாம் கண்ணால எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக நாம் நம்மை உருவாக்குறோமா? நரகம் போகக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறோமா? சிந்திக்கணும். எதை பத்தி? நம்முடைய பிள்ளைகள் எதை பார்க்கிறாங்க, நாம் எதை பார்க்கிறோம்? அவர்களுக்கு காதுகள் இருக்குமாம், அவர்கள் கேட்க மாட்டார்களாம். காதுகள் இருக்கும், அவங்க கேட்க மாட்டாங்கன்றான். அப்படி மார்க்க விஷயத்தை, இறைவன் விரும்பக்கூடிய விடயங்களை, குர்ஆனை, மார்க்க உரைகளை கேட்க மாட்டாங்க. ஹராமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருப்பார். சும்மா சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. ஃபோனை எடுக்கிறோம், கையில் இப்படி எடுக்கிறோம், சும்மா பார்த்துட்டே போகிறோம். ஒரு நல்ல ஒரு கராத், ஒரு காரி ஒன்று ஓதுறாரு, நிப்பாட்டி ரசித்து கேட்போமா? அப்படியே தள்ளிட்டு போய்த்துருவோம். ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும், நிறுத்தி வாசித்து அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வோமா? தள்ளிட்டு போய்த்துருவோம். ஒரு சிரிப்பு கூத்து நிகழ்ச்சி நடக்குது, ஒரு வேடிக்கை நக்கல் நையாண்டி நடக்குது, அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஒரு ஜோக் வீடியோ பார்ப்போம், நிப்பாட்டுவோம். இப்ப நம்முடைய கண்கள் எதை பார்க்குது? காதுகள் எதை கேட்குது?
இன்றைக்கு ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது, கண்கள் மூலம் நல்லது பார்க்கப்பட்டால், காதுகள் மூலம் நல்லது கேட்கப்பட்டவருக்கு வாயால எது நல்ல வெளியே வரும்? கிராத்தா சினிமா பாட்டா? சொல்லுங்க பாப்போம். எதை கூட கேட்கிறாரோ அதுதானே வெளியே வரப்போகுது. நாம எல்லாம் சினிமா பாடல்களை உட்கார்ந்து ஸ்கூலுக்கு போற மாதிரி விஞ்ஞானத்துல வரலாறுல நோட்ஸ் எடுத்து எழுதி பாடமாக்கி பரீட்சையில விடை எழுதுற மாதிரி யாராவது சினிமா பாடல்களை பாடமாக்கி இருப்பாங்களா? மாணவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நிறைய சினிமா பாட்டு நிறைய பேருக்கு பாடமே. எப்படி? அதிகமாக எதை கேட்டார்களோ அது அப்படியே என்ன செய்யும்? மனசுல பதியும். அந்த பாட்டு தான் மனசுல இப்ப ஓடிட்டே இருக்கும். தன்னை அறியாமலே அவர் அதை படிச்சுட்டே இருப்பார். சோ எது அதிகமாக கேட்க, எது கண்ணால அதிகம் பார்க்கப்படுதோ அதுதான் உள்ளம் நிறைய சிந்திக்கும், அதுதான் செயல்ல வெளியே வரும். ஒருத்தர் நிறைய ஹராத்தை பார்க்கிறாருண்டா அவருடைய உள்ளம் எதை விரும்பும்? ஹராத்தை தான் விரும்பும். ஹராமான காட்சிகளை ஒருத்தர் அடிக்கடி பார்க்கிறாருண்டா அவருக்கு அதே மாதிரி சிந்தனை தான் உள்ளத்துல இருக்கும். 4 பேர் சிகரெட் குடிக்கிறதையே தொடர்ந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாண்டா நாங்களும் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமா என்ற சிந்தனை தான் வரும். எது பார்க்கிறார்களோ அதுதான் அவங்களோட சிந்தனையாகவும் வரும். பெற்றோர்கள் ஒன்று கவனிக்கணும். பிள்ளைகள் சின்ன வயசுல அதிகம் யாரை பார்க்கிறார்கள்? 2 வயசுல, 3 வயசுல, 4 வயசுல, 5 வயசுல அதிகம் யாரை பார்க்கிறார்கள்? சிந்திச்சு பாருங்க. உம்மா வாப்பா சிந்திச்சு பாருங்க. எங்களைத்தான் பார்க்கிறார்கள். சின்ன புள்ள என்ன பண்ணும்? 4 வயசு புள்ள யாரை பார்க்கும்? தன் உம்மாவைத்தான் பார்க்கும், தன் வாப்பாவைத்தான் பார்க்கும். நர்சரிக்கு அப்ப 4 வயசுல இருக்கிற பிள்ளைய, 5 வயசுல இருக்கிற பிள்ளைய கூட மார்க்க அடிப்படையில் சாலிகான ஒரு பிள்ளையாக வளர்க்கணுமாக இருந்தால் முதல் விஷயம் அந்த பிள்ளை யாரை பார்த்து வளர்கிறதோ அந்த பெற்றோர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, நேரத்துக்கு 5 வேளை தொழக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 தடவைகளாவது காலையில் ஒருக்கா இரவுல ஒருக்கா குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் அந்த தாயும் தந்தையும் மாறினால் அவங்கள பார்த்து தான் புள்ளை இப்ப வளரப்போகுது. அப்ப புள்ளை எதை பார்க்குதோ அதுதானே புள்ளையும் சிந்திக்கும். ஆனா வாப்பா பள்ளிக்கு போறாரு நாங்களும் போவோம், உம்மா குர்ஆன் ஓதுறாங்க நாங்களும் ஓதுவோம். இது உண்மை. உம்மா உழுவு எடுத்துட்டு வந்து முசல்லா போட்டுட்டு தொழுதா 3 வயசு சின்ன குழந்தை, அதை யாருமே கூப்பிட மாட்டாங்க, யாருமே தொலை சொல்லி அடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த புள்ள தானா வந்து நின்று அது பாட்டுல தொழுவும். ஏன்? உம்மாவை காணுது. நாம் தொழுகைகளை சரியாக நிறைவேற்றினால், குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதி வீட்டிலே அந்த குர்ஆனுடைய ஓசையை நாம் ஒலிக்க செய்தால் நிச்சயமாக பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்கலாம். அதே போல இன்னொரு விஷயம் என்னென்றால், நிறைய பெற்றோர்கள், சில நேரம் பெற்றோர்களும் இதுல சம்பந்தம். எதுல? இந்த இப்ப காதால அல்லாஹ் நல்லதை கேட்க மாட்டார்கள் என்று சொல்றான் என்றால் அவங்க எதை கேட்கிறாங்க? ஹராமானதை கேட்கிறாங்கன்னு தானே அர்த்தம். யாரும் கேட்காம இருக்க போறதில்லை. காது இருக்குது, செவிப்புலன் இருக்குது, அது வேலை செய்துண்டா எப்படியோ கேட்கும். ஒன்று நல்லதை கேட்கணும், இல்லை கெட்டதை கேட்கணும். நல்லதை கேட்க மாட்டார்கள் என்றால் அவங்க நிறைய பாவமான காரியங்கள்ல கூட. உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைகளை நாங்கள் வளர்க்குறோம், அவங்க சொல்ற பேச்சு கேட்குறாங்க இல்லை, பெற்றோருக்கு கட்டுப்படுறாங்க இல்லை, சரியான நடத்தை இல்லை, ஒழுக்கம் இல்லை, தொழுகை இல்லைன்னு நாங்கள் நிறைய சொல்கிறோம். ஒன்று
நாம் முறையாக இருந்து காட்டணும் முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் சரியாக இருந்து காட்டுவதோடு நிப்பாட்ட இயலாது, தப்பாக நடந்து காட்டுபவர்களை விட்டும் தூரமாக்கணும். தொழாதவர்கள் இருந்தா, பாவமான காரியங்கள் செய்பவர்கள் அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்தா அவங்களோட சேர விடக்கூடாது. தீய வார்த்தை தூஷணங்களை பேசக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ஒன்று அந்த பிள்ளைகளை சொல்லி அந்த பிள்ளையை திருத்தி கொள்ளணும், இல்லை நம்ம பிள்ளைய அந்த பிள்ளைய விட்டு தூரமாக்கணும். நாம எவ்வளோதான் நல்லா வளர்த்தாலும் பக்கத்து வீட்டுல புள்ள 4 தூஷணம் பேசினால் நம் புள்ள அதை கேட்டு பேசிடுவோம். இதுதான் புள்ள, அவங்க கேட்கிறத பேசிடுவாங்க. பக்கத்து வீட்டை விடுங்க, நம் வீட்டுக்குள்ளேயே இன்றைக்கு என்ன பார்க்கப்படுது தெரியுமா? சொல்லுறோம், குர்ஆனை ஓதுறோம், ஆனாலும் புள்ள ஹராமான வேலை செய்யுது, பாவமான வேலை செய்யுது, சொல்றபடி கேட்குதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் நல்லா இருந்து போதாது, வீட்டுக்குள்ள தப்பான யாரோ, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான காரியம் யாரோ காட்டி கொடுக்குறா. யார் காட்டி கொடுக்குறா? வீட்டுக்குள்ள ஜின்னு வருதா? வேற யாராவது வந்து போறாங்களா? யார் வர்றா தெரியுமா? நடிகன் என்ற போர்வையில், ஹீரோ என்ற போர்வையில், சினிமா என்ற போர்வையில், கதாநாயகன் என்ற போர்வையில் திரைப்படங்கள், இந்த திரை காட்சிகள் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. இத பார்த்து சினிமா, இங்க உள்ள எல்லாருமே குறைஞ்சது ஒரு திரைப்படமாவது பார்த்து தான் இருப்பீங்க. யாரா இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், சின்ன இளைஞர் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், மௌலவிமார்களாக இருந்தாலும், ஒரு படம் கூட நான் பார்த்ததில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நானும் பார்த்திருக்கிறேன். சின்ன வயதில் திரைப்படங்கள், நடிகர்களுடைய சினிமாக்களை பார்த்திருக்கிறோம். தப்புன்னு தெரியாத காலத்தில், தெரிந்த காலத்திலிருந்து பார்க்கறத விட்டுட்டோம். ஹராம் என்று தெரிஞ்ச உடனே இது வெறுமனே சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு, சும்மா ஒரு ஆசைக்கு, சும்மா ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிக்கு, குடும்பமா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிக்கு யாரையாவது கொலை செய்யறதையா பார்க்கிறது? குடும்பமா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிக்கு, குடும்பமா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிக்கு எவனோ ஒருத்தனுடைய பொண்டாட்டியை இன்னொருத்தன் தொட்டு கொள்வதையும் முத்தம் கொடுப்பதையும் கட்டி அணைப்பதையுமா பார்க்கிறது? இதுக்கு பேர் தானே சினிமா. இது முழுக்க முழுக்க பொய், நடிப்பு. இது எல்லாமே ஏமாத்துன்னு தெரியாம யாராவது பார்க்குறாங்களா? உண்மை என்று நம்பி இதெல்லாம் உண்மை பாருங்க எப்படி அப்படியெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. தெரியும் நடிப்பு, பொய் என்று, ஆனாலும் சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு பார்க்குறோம், சும்மா ஒரு டைம் பாஸுக்கு, நேரத்தை கடத்துறதுக்குன்னு பார்க்குறோம். இந்த சினிமா தான் உலகத்திலே நான் இன்றைக்கு ஆய்வு பண்ணிவிட்டு இது சம்பந்தமாக வருடக்கணக்கிலே தொகுத்து எடுத்துவிட்டு பல ஆய்வாளர்களிடம் இது பற்றின கருத்துக்களை எல்லாம் சேகரித்து விட்டு உங்களிடத்துல சொல்றேன், என்ன இந்த சினிமா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பிள்ளைக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், ஆண்கள் வாப்பாமார் தொழிலுக்கு போகிறோம், வெள்ளலைந்து இரவு வரையும் கஷ்டப்படுறோம். புள்ள ஸ்கூலுக்கு போகுது வருவது, வந்து வீட்டில் டிவியை போட்டு பார்த்து சினிமாவை பார்க்குதுண்டால், கிளாஸுக்கு போயிட்டு வந்து ஜோக் வீடியோஸை பார்க்குதுண்டா. இந்த ஜோக் வீடியோஸ்கள் கூட சும்மா சிரிப்புக்குன்னு நினைக்காதீங்க, மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடிய, அர்த்தமற்ற, முட்டாளாக்கக்கூடிய, தேவையில்லாத சிந்தனைகளை உள்ளத்திலே விதைக்கக்கூடிய, ஆணுக்கு இருக்க வேண்டிய கம்பீரத்தை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய, இப்படியான பல உளவியல் ரீதியான ஒரு மனிதனை உண்மையான முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த சினிமா.
சினிமா இப்படியே பார்த்து 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 இந்த சினிமா கஷ்டம் பிள்ளைக்கு விளங்குதில்லை. வீட்டில் உம்மா எவ்வளோ பாடுபடுறா, தாய் காலையிலிருந்து சுபகிலிருந்து எழும்பி பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு பிள்ளைகளோட வேலைகளை செஞ்சு ஆக்கி வச்சு எவ்வளோ பாடுபடுறா. இந்த தாய் மீது உள்ள அன்பை விட ஒரு நடிகன், ஒரு சினிமா நடிகனை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேசம் எங்க வரைக்கும் போகுது தெரியுமா? அன்பு சகோதரர்களே, தந்தைமார்களே, இது ரொம்ப டேஞ்சரான விடயம். ஏன் தெரியுமா? நிறைய தந்தைமார்கள் சம்பாதிக்கிறாங்க, புள்ள ஒழுங்கா வளருதில்லை. உம்மாமார் நிறைய தியாகம் செய்கிறார்கள், குழந்தை ஒழுங்கா வளருதில்லை. என்ன காரணம் என்றா, இன்றைக்கு யாரு கெட்ட நண்பர்களோட சேர விடல, நல்ல செலவழிச்சு நல்லா தான் எல்லாம் செய்கிறோம், நல்லா தான் படிக்க வைக்கிறோம், ஆனாலும் தப்பு பண்றான், ஆனாலும் நல்ல பிள்ளையா இல்லை. இந்த சினிமா முழுக்க முழுக்க காட்டப்படுவது ஆபாசம், இசை, ஹராம், கண்கள் செய்கிற விபச்சாரம். அரை குறையாக, அரை நிர்வாணமாக, அரை நிர்வாணம் என்று சொல்ல இயலாது, முக்கால் நிர்வாணம் என்று சொல்லுங்க சினிமாவில். விளங்கிச்சா? அதுக்கு அடுத்தது இதுதான் உண்மை. நீங்க உளவியல் படித்த மருத்துவர்களிடம் கேளுங்க, கற்றறிந்த பெரிய அறிஞர்களிடம் கேளுங்க. 4 தடவை முக்கால் நிர்வாணமா ஒரு பெண்ணை சினிமால பார்க்கிற ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அடுத்து என்ன தோணும்? என்ன தோணும் தெரியுமா? முழு நிர்வாணமா பார்ப்போமான்னு தோணும். இதுதான் உண்மை. இப்ப இந்த பிள்ளைகளுடைய சிந்தனை படிக்க வேண்டிய வயசுல, குர்ஆனை ஓதி பாடமாக்க வேண்டிய வயசுல, உம்மா பாப்பாவுடைய பெருமதியை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வயசுல ஆபாச நிர்வாண வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆசை வைக்கிறாங்க. ஆசை காட்டியது யாரு? சினிமா. அடித்தடியில ரவுடிசம், சண்டை பிடிக்கிறதுக்கும் அடுத்தவன் மேல வஞ்சகமாக தன்னை பெரிய ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சு கொள்றதுக்கும் வழி வச்சது யாரு? இந்த நடிகர்கள். சினிமால 10 தடவை எதை பார்க்கிறாங்களோ, நான் சொன்னனே, எது பார்க்கப்படுதோ அதுதான் உள்ளம் சிந்திக்கும். இப்ப சினிமாவை பார்த்து 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 உள்ளம் சிந்திக்குது. நானும் இதை மாதிரி அடிக்கணும், நானும் 4 பஞ்ச் டயலாக் பேசணும். சுபஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களை, நான் ஒரு விடயத்தை பதிய வைக்கிறேன். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகத்தில், அல்லாஹ்வை படைத்த ரப்பை மறந்துவிட்டு தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை மறந்துவிட்டு குர்ஆன் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது. ஆனால் சினிமா நடிகனின் மோகம், அவனை மாறியே ஆடை அணியணும், அவனை மாறியே பேசணும், அவனை மாறியே எல்லாம் செய்யணும். இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்களை ரசிக்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசிக்கிறார்கள் என்பது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நடிகன் அண்மையில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு நுழைந்தார். எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹுடைய பெயர் வணங்கப்படக்கூடிய, இறைவனை தொழக்கூடிய மாளிகையில் அந்த அசிங்கம் பிடித்த கேவலம் கெட்ட நடிகர்களுடைய பெயர்கள் சொல்ல தகுதி இல்லாத பெயர்கள். அதனால் நான் பெயரை சொல்லலை. உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய நடிகன், கோடியாக சம்பாதிச்சவர், எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு மக்களுக்கு நலவு செய்வதற்காக அரசியலுக்கு வருகிறாராம். மக்களுக்கு நலவு செய்யணும் வேண்டாம், அரசியலுக்கு தான் வரணுமா? அதுக்கு வேற வழியே இல்லையா? அது ஒரு பக்கம் வைங்க.
அரசியலுக்கு வர்றது முழுக்க முழுக்க தன்னை பாதுகாக்கவும், தன் சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கவும், இன்னும் அரசியல்ல சம்பாதிப்பதற்கு. அது ஒரு பக்கம் வைங்க. சினிமால இந்த நடிகன் ஹீரோ எப்படி ஹீரோ? எது நடந்தாலும் அவர் காப்பாற்றுவார், எல்லா பிரச்சனைகளுக்கும் நின்று முகம் கொடுப்பார், தன்னை எதிர்ப்பவர்களை அடிப்பார், குத்துவார், வெல்லுவார். இதான சினிமா. பொய் என்று தெரியும், நடக்காதது என்று தெரியும், ஆனாலும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கிறோம். ஹராமா இல்லையா? இப்ப ஒருத்தவங்களோட கண்ணு முன்னாடி பொய்ய பேசுறான். நான் இப்பதான் அப்படி போயிட்டு வானத்துல கொஞ்சம் சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தர் இங்க சொன்ன போறீங்களா வேலையை பார்த்துட்டு அப்படி சொல்லுவோம். ஒரு 2 நிமிஷம் அவன் ஆசைக்கு அப்படி பேசினா கூட கேட்காத நாங்க 3 நாள் அவரா உட்கார்ந்து ஒருத்தன் பச்சை பொய்ய நடிச்சு நடிச்சு காட்டுறான். நாமளும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கிறோம். அது ஹராத்த, அசிங்கத்தை, ஆபாசத்தை, கொலைய அதுதானே சினிமா காட்டுது. கொலையை தானே காட்டுது, ரவுடிசத்தை, அடித்தடியை தானே காட்டுது. கடத்தலையும் போதையை பாவிப்பதையும், போதையை கடத்துவதையும், பெண்ணை கடத்துவதையும், காதல் செய்வதையும் மீதான சினிமா காட்டுது. அப்ப சினிமால ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றுவார். இந்த சினிமா நடிகனை பார்ப்பதற்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியலுக்கு சினிமா நடிகன் வந்துட்டாரா? இந்த சினிமா நடிகனை பார்ப்பதற்காக இந்தியாவில் அண்மையில் நினைக்கிறேன், கடந்த சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், போன சனிக்கிழமை ஒரு ஊர்ல இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த நடிகன் வாராரு. சிந்திச்சு பாருங்க எவ்வளவு படு கேவலமானவர்கள் என்று. இவர் அரசியலுக்கு வந்துட்டார், ஆனால் இவருக்கு பின்னாடி நிற்கிறது முழுக்க முழுக்க யாருண்டா? இளைஞர்கள், படிக்கிற மாணவர்கள். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 இப்படிப்பட்ட வயதுகள். தன்னுடைய வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிக்கிற இளம் வயது இளைஞர்களும் யுவதிகளும் பெரும்பாலும். இதுல கொஞ்சம் சினிமா மோகம் பிடிச்ச, புரியுதா, தன் வாழ்க்கையவே சினிமாக்கேண்டு தொலைச்ச சில 40, 50 வயசுல உள்ளவர்களும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண் உலக மீடியாக்கள் எல்லாம் பார்க்க லைவ் கவரேஜ் பண்ண ஒரு பெண் பேசுறா, எனக்கு என் புருஷனை விட அந்த கேவலமான நடிகண்ட பேரை சொல்லி அவரைத்தான் பிடிக்கும். சரி, அந்த அளவுக்கு பேய்த்துட்டு இந்த சினிமா மோகம், நடிகனின் மோகம். அரசியலுக்கு நடிகன் வருகிறானா, 30,000 பேர் திரண்டு வருகிறார்கள் பார்ப்பதற்கு. கூட்டம் நெரிசல் தாங்க இல்லாம அப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொண்டு மீறிப்பட்டு 41 உயிர்கள் போகிறது. எல்லாரும் செய்தியில பார்த்திருப்பீங்க. மீடியாவில் இன்னைக்கு இதுதான் எல்லாத்தையும் தொடர்ந்து. போன சனிக்கிழமை நடந்தது, நீங்க இப்பயும் யூடியூபை போட்டு பாருங்க, இதுதான் இன்னும் செய்தி. ஃபேஸ்புக்கை தொடர்ந்து பாருங்க, இதுதான் இன்னும் செய்தி. இந்த நடிகண்ட பேரை போட்டு என்ன நடந்தது? 41 உயிர்கள் சகோதரர்களே. இவங்கெல்லாம் யாரு? அரசியல் ஞானிகளா? இவருடைய மீட்டிங்க்கு வந்தது, அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்ததெல்லாம் பெரிய பெரிய அரசியல் தெரிந்தவர்களும். பார்க்கிற எல்லாருக்கும் புரியும், இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள் மரணித்ததில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 8, 9 சின்ன குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை. ஒழுக்கம் இல்லாத, பண்பாடு இல்லாத, என்ன வாழ்க்கை என்றே மரத்துல தாவுறான். இந்த சினிமா நடிகனை பார்க்க மரத்துல இருந்து கீழே உளுந்து ஒரு தாய் தன்னுடைய 8 மாதம் நினைக்கிற செய்திகள்ல போடுறாங்க,
அந்த குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிறா. அந்த குரங்கு மாதிரி மேல இருந்து கீழே விழுந்த அந்த இளைஞன் அந்த சின்ன 8 மாத குழந்தையுடைய அப்படியே வயிற்றுல விழுந்து புல்லா கழுத்து நெறிப்பட்டு செத்து போகுது. இந்த 8 மாத குழந்தைய தூக்கிட்டு வந்த தாய் மீதும் தப்பு. இப்படி பண்பாடே இல்லாமல் மிருகங்களை போன்று நடக்கக்கூடிய இந்த சமூகத்தை உருவாக்கியது யார்? இந்த சினிமா நடிகன். இதுதான் ரசிகனாம், ஆதரவாளராம். கரண்ட் கம்பிகள் எல்லாம் தொங்குறான் ஏறி. நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்றேன்டா, சினிமா உருவாக்கிய சமூகம் இது. சினிமாவை பார்த்து வளர்ந்த சமூகம் இது. தன்னுயிர் போகும் என்று சின்ன இப்ப சாதாரண ஒரு 4-8 வயசு பிள்ளைக்கும் தெரியும் அதை தொட்டா கரண்ட் என்று. டிரான்ஸ்பார்மர்ல கரண்ட் கம்பத்துல ஏறினா உசுறு போகும் என்று தெரியுமா இல்லையா? நடிகனை பார்க்கறதுக்கு எதுல ஏறினாலும் பரவாயில்ல ஏறுறான். இவருக்கு பேர் தளபதியாம் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அடிக்கடி என்னுடைய எல்லா உரைகளையும் சொல்றது, இந்த தளபதி தளபதின்னு ஒத்தனை தலைக்கு மேல தூக்கிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் சமூகத்தின் சீர்கேடு என்று நான் வருட கணக்கில் பேசிட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் உதாரணத்தை அழகாக இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறான். என்ன தெரியுமா? இவன் தளபதி. எதுல தளபதி? தளபதி என்ன யுத்தத்துல கலந்து கொண்டாரா? சமூகத்துக்காக போராடினாரா? என்ன செஞ்சு கிழிச்சதுக்கு தளபதி? தன் கண் முன்னே மக்கள் மயங்கி மயங்கி விழுவதை கண்டு, உயிருக்கு போராடுவதை கண்ணு முன்னாடி கண்டும் தன் உயிரை பாதுகாக்க பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய வெக்கம் கெட்டவன் இந்த தளபதி. பேர் சொல்ல தேவையில்ல, அசிங்கம் பிடித்தவன். ஏன்னா இதை இன்றைக்கு சொல்றேன் தெரியுமா? தளபதின்னு இவனை கூப்பிடுறவர்கள் எப்படிப்பட்டவனா இருப்பார்கள்? அப்ப யோசிச்சு பாருங்க. எதுக்கு தளபதி பட்டம் குடிக்கலும் தெரியுமா? அடுத்தவனின் மனைவியை கட்டி பிடிப்பதில் இவன் தளபதின்னு வைங்க. பெண்களை கேவலமாக சித்தரிப்பதில் இவன் தளபதின்னு வைங்க. அதுல பொருத்தம். சரி, இவன் யாரை காப்ப? சினிமா நடிகனை பார்க்க வந்தவர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சினிமா செய்த கொடூரம் இது. எந்த அளவுக்கு நான் பார்க்கிறேன்டா, ஆனா ஆதாரங்கள் நான் வச்சுக்கிறேன், நேரம் இல்லை என்பதால பேசுறேன். ஒரு பையன் 41 பேர் இறந்துட்டாங்க. இந்த நடிகன் வீட்டுல 3 நாளைக்கு பின்னாடி உட்கார்ந்து இறந்தவர்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாம நடிகனுடைய நிலைமை பாருங்க. இதுக்கு பின்னாடியும் இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற எந்த இளைஞனாவது, எந்த பெரியவராது, எந்த வீட்டிலேயாவது இந்த கேடு கெட்ட நடிகனுடைய சினிமா திரைப்படம் பார்க்கப்பட்டதென்றால் நினைவு வச்சுக்கோங்க, நீங்களும் சமூகத்தில் மிகப்பெரிய துரோகிகள் தான். அதை புரியப்படுத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு பேசுறேன். வீட்டில் உட்கார்ந்துட்டு 41 உயிர்கள் போனதை பற்றி கவலை இல்லாமல் எங்களுடைய கட்சி இன்னும் சிறப்பாக தன்னுடைய கட்சி சேவைகளை வேலைகளை முன்னெடுக்கும், நாம் இன்னும் தைரியமாக அரசியல் செய்வோம் என்று பேசுறானாக இருந்தால், இந்த நடிகனத்தை இவ்வளவு நாள் ரசிச்சிங்களா? இவன் நடிப்பு எப்படின்னா, வீட்டில் உட்கார்ந்து இருந்து 41 உயிர்கள் போன பின்னாடியும் சினிமா டயலாக் பேசி கொண்டிருக்கிறார். நான் இவ்வளோ தூரத்துக்கு இதை கொஞ்சம் ஆழமா சொல்லுகிறேன் என்றால், இந்த சினிமா நடிகனுக்கு இவ்வளவு நடந்தும் இலங்கையில் இருந்துட்டு இதுதான் கவலையா இருக்குது. இந்தியால நடக்குது ஒரு அரசியல் விஷயம், 41 உயிர்கள், முஸ்லிமோ இல்லையோ பச்சை குழந்தைகள், மிகப்பெரிய காரணமாக இந்த சினிமா நடிகன் இருக்க. இலங்கையில இருந்துட்டு அவனுடைய ரசிகர்கள், அண்ணா கவலைப்படாதீங்க, இலங்கையில இருந்துட்டு அண்ணா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அரசியல் சதி, இவர் பெரிய அரசியல் ஞானி மாதிரி இங்க இருந்து சாதாரண ஒரு இளம் வயசு பையன் இந்தியால இருந்து ஒருத்தன் 7 மண்டை எங்க தளபதியை அரெஸ்ட் பண்ணி பாருங்க, நாடு வெடிக்கும், போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கும், கொளுத்துவோம், பிடிப்போம் அப்படி பேசுறான். இதுதான் இந்த சினிமா உருவாக்கிய சமூகம். யோசிச்சு பார்த்துக்கோங்க.
நேர்ல இப்ப நாங்க காண்றோமா இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க பேசினோம், சினிமா இப்படிப்பட்டவர்களை தான் உருவாக்குது, சினிமா இப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும் என்று. இறைவன் கண்ணு முன்னாடி நேரடியாக காட்டுறான். அங்க அவன் வீட்டுல ஏசி செத்து போனதை கண்டு கொள்ளாமல் ஓடி ஒளிந்தவன். அவனுக்காக வி ஸ்டாண்ட் வித் தளபதி என்று இன்றைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இலங்கையில் இருந்து கொண்டு பச்சிலம் குழந்தைகள் கலிமா சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நம்முடைய முஸ்லிம் உறவுகள் காசால அங்க அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மெசேஜ சமூக வலைத்தளத்துல அது போடுறதுல பலன் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் வைங்களேன். அப்படி கூட போடாத எந்த உணர்வு கெட்டவர்கள் 41 உயிர் போவதற்கு முக்கிய காரணமா இருந்த இந்த சினிமா நடிகரை வி ஸ்டாண்ட் வித் தளபதியான். சுபஹானல்லாஹ். இலங்கையில் இருந்துட்டும் இப்படி நடக்குது என்பதற்காக நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடியும் இந்த சினிமா நடிகர்களை நம்பி நம்முடைய பிள்ளைகளை இதுல பார்க்க விட்டோம் என்றால் வாப்பாமார் நீங்களும் குத்தவாளிகள் தான். இன்னைக்கு பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை போட்டாங்க. அதுல டாக்குமெண்ட்ரியா பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. இந்த நடிகனும் காரணம். இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வந்த உமாவும் காரணமா இல்லையா? நடிகனை பார்க்க நீங்களாவது வந்து போங்க, செத்து தொலைங்க, பரவாயில்லன்னு ஏன் புள்ளைய கூட்டிட்டு வர்றீங்க? இந்த பச்சிலம் பிள்ளைக்கு யார தெரியும், எவனை தெரியும், ஏன் வந்துச்சு, ஏன் செத்துச்சு, ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி இந்த சினிமா நடிகனை பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நாட்டிலும் இப்படி சம்பவங்கள் திரையரங்குகளில் நடக்கும். அவன் படத்தை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல செத்து போவார்கள். இது நடக்கும். சினிமாலேருந்து எங்களோட பிள்ளைகளை காப்பாற்றிட்டோம் என்றால் பெரும்பாலும் அடுத்தது என்ன? சினிமா இல்ல, ஹராமான வீடியோக்கள் இல்ல, ஜோக்கு இல்ல, இசை பாடல் இல்ல. இப்ப அடுத்தது என்ன? பிள்ளைகள் குர்ஆனோட நெருங்குவார்கள். நெருக்க வைக்கணும். இசையை படிக்கிற எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நடிகனை மாதிரி, இந்த நடிகனை மாதிரி, அந்த பாடகரை மாதிரி பாடல்களை படிக்க தெரிஞ்ச எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஹரத்தில் இருக்கிற இமாம மாதிரி, இன்னொரு உலக புகழ்பெற்ற காரி மாதிரி ஒரு அழகான கராத்த ஓத தைரியமாக முன் வந்து, நான் ஷேக் மிஷாரி ராஷித் மாதிரி, ஷேக் சுதைஸ் மாதிரி, அப்துல் ரஹ்மான் சுதைஸ் மாதிரி, ஷேக் யாசிர் அல் தோஸ்ரி மாதிரி என்னால் அழகாக ஓதலாம் என்று தைரியமாக முன்வரக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேரை வளர்த்திக்கிறோம்? சினிமா நடிகண்ட டயலாக கேட்ட மனப்பாடம் மனவேதனையாக இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா? நான் போற ஒவ்வொரு பாடசாலைகள்லையும் இந்த தளபதி என்ற கேடு கெட்ட நடிகனை பற்றி பேசாமல் வந்ததே இல்லை. இவன் படுமோசமானவன், இவன் மகா கெட்டவன், இவன் மட்டும் இல்லை. இன்னொன்றை சொல்றேன். 41 பேர் செத்து போனாங்களா? பெரிய துயரம். நாங்களே கவலைப்பட்டோம். நிறைய பேர் துக்கம் தெரிவிச்சிட்டார்கள். சினிமா நடித்து கொண்டிருக்கிற நடிகர்கள் பார்த்தா கொஞ்சம் தேடி பாருங்க. இதுதான் சினிமா. சினிமால பெரிய பெரிய ஏனையை இந்த தருதலை கேடு கெட்ட இந்த சினிமா நடிகனை விடுங்க. மற்ற நடிகர்கள் இருக்கிறாங்களா? எல்லா நடிகர்களும் சமூகத்தின் சீர்கேடு. எல்லா நடிகர்களும் போதையையும் ஹராத்தையும் காதலையும் விபச்சாரத்தையும் தூண்டுற மாதிரி தான் எல்லாரும் நடிக்கிறாங்க. சினிமாவே மொத்தமா ஹராம். ஒரு மனிதனாக சினிமா நடிப்பு அவர்கள்ட்ட தொழில் என்று வைங்க. ஒரு மனிதனாக எந்த ஒரு நடிகனாவது 41 பேர் செத்து போனார்களே, அவர்களுக்காக நாங்கள் அனுதாபம் தெரிவிக்கிறோம் என்று கூட நேற்று வரையும் நான் பார்த்தேன். சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்ற அல்லது இதோட முடிஞ்சு ஓய்வு பெற போறோம் என்று இருக்கிற நடிகர்களை தவிர நான் பார்த்த அளவில், எனக்கு தெரியாது, எனக்கு பார்த்த அளவில் மிகப்பெரிய ஏனைய பெரிய பெரிய திரை நடிகர்கள் எல்லாம் யாராவது ஒரு மெசேஜ் போட்டா
ஒரு வார்த்தை பேசினா மீடியால வராம இருக்காது. வரலையே, மனசாட்சி இல்லாதவர்கள், தான் உழைச்சி தான் சம்பாரிச்சு தான் பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தால் போதும் நினைக்கிறவர்கள். அதனால் அன்பு சகோதரர்களே, அதனால நான் சொல்ல வர்ற ஆக முக்கியமான விடயம், நாங்கள் என்னதான் நல்ல பிள்ளைகளை வளர்த்தாலும், எவ்வளவுதான் அவர்களை சாலிகானவர்களாக வளர்க்கணும் என்று முயற்சி எடுத்தாலும், சினிமாவை விட்டும் பிள்ளைகளை வெளியே எடுக்காத வரைக்கும், பிள்ளைகள் மட்டும் இல்லை பெரியவர்களும் தான், எல்லாரும் தான், முழு குடும்பமும் சினிமாவை விட்டு வெளியே வராத வரைக்கும் அவர்களை சாலிகான பிள்ளைகளாக மாற்றுவது மிகப்பெரிய கஷ்டம். அடுத்ததாக இந்த பிள்ளைகளை சரியான நடைமுறை, இந்த சினிமாவை விட்டுட்டோம் என்றால் நிறைய நேரம் மிஞ்சிரும். 3.5 வயதில் முழு குர்ஆனையும் மனனம் செய்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 5 வயசுல, 6 வயசுல, 7 வயசுல, 8 வயசுல அல்லாஹுடைய இறைவேதம் முழு குர்ஆனையும் மனனம் செய்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி மனனம் பண்றாங்க? இதுதான் குழந்தை வளர்ப்பு. நாங்கள் சினிமாவை விட்டுட்டோமா, அதன் பக்கம் வெறுத்து கொடுத்து, அல்லாஹுடைய வசனங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் ஒலிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஓதணும், அது கேட்கணும். குர்ஆன் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட, இசை கேட்கப்பட்டா, பாட்டு கேட்கப்பட்டா பாட்டு படிக்கிற மாதிரி குர்ஆன் கேட்கப்பட்டால் குர்ஆனை ஓதுவார்கள். 10 தடவை அதே சூரா திரும்ப திரும்ப சின்ன புள்ள கேட்டால் அது பாட்டில் 11வது தடவை ஓதும். குர்ஆனை அதிகமாக கேட்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கணும். நான் இன்றைக்கு கேட்குறேன், இந்த இப்படி ஒரு தொழுகை பின் ஓத வேண்டிய திக்ர்கள் என்று எத்தனை வருஷமாக இது மஸ்ஜிதில் இருக்குது? எத்தனை வருஷமாக இருக்குது? 5ஆம் தரம் 10 வயது ஸ்காலர்ஷிப் செய்யக்கூடிய ஒரு புள்ள படிக்கிற நோட்ஸை எடுத்து பார்த்தா, பாடமாக்குற விடயங்களை எடுத்து பார்த்தா, இந்த சிலபஸ் எடுத்து பார்த்தா எத்தனை விஷயம் தெரியுமா? கவலை என்னண்டா, குழந்தைகளை வளர்க்குறோம், முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், சொர்க்கம் வேண்டும் என்று சொல்கிறோம். குழந்தை வளர்ப்பு இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கணும் என்றால் எல்லாத்தையும் விட பாடசாலை படிப்பு, உலக அறிவு எல்லாவும் முக்கியம். அது எல்லாத்தையும் விட மார்க்க அறிவு முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கணும். இந்த சபையில் எத்தனை 10 வயசுக்கு கிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியமா இது முழுக்க எனக்கு மனனம், தொழுது முடிஞ்சு ஓதுற அவ்வளோ திக்ருகளையும் நான் அழகா ஓதுவேன், எத்தனை பிள்ளை தைரியமா சொல்லும்? சபையில் நான் பகிரங்கமாக கேட்கல, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அது வேற இது மாதிரி ஆகிரும் என்பதால் வீட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் பாருங்க, உங்களோட பிள்ளைகளை பாருங்க. குழந்தைகளுக்குரிய வளர்ப்பு என்பது இறைவனும் இறைவனுடைய தூதரும் எல்லாமே காட்டி தந்து விட்டார்கள். குழந்தை உளவியல் என்று இன்றைக்கு பல விஷயங்கள், சைக்காலஜி, உளவியல் என்று பேசப்படுது. இது எல்லாமே இஸ்லாம் என்றைக்கோ காட்டி தந்துட்டு. ஒரு அமலை, இபாதத்தை செய்யணும், குர்ஆனை ஓதணும், சதகா கொடுக்கணும், விக்ரு செய்யணும், நிறைய நல்ல அமல்கள் இபாதத்துகள் இருக்குது. இது செய்யணும். ஆனால் இதில் எதுவும் செய்யாவிட்டால் அடிக்கணும் என்று இஸ்லாத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? குர்ஆன் ஓதாட்டி அடிங்க, தொழுவதற்கு பயிற்சி கொடுங்க, தொலை சொல்லுங்க, ஆர்வம் ஊட்டுங்க, பயிற்சி கொடுங்க. 3 வருட அவகாசம். 10 வயதாகியும் அந்த புள்ள தொழவில்லை என்றால் பெற்றோர்களே, குழந்தை 10 வயதாகியும் அடித்து சரி தொழ வையுங்கள். நானே எத்தனையோ பெற்றோர்கள் ஒரு பரீட்சைக்கு இப்படி சொல்லுவாங்களா? பரீட்சைக்கு போகாம படுத்தா சரி இன்றைக்கு மட்டும் எக்ஸாம் தேவையில்லைன்னு அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்களா இல்லையா?
வதன்ஹா அனில் ஃபஹ்ஷா. வீட்டில் கேட்டுட்டா வாப்பா மகன் எல்லாரும் வரணும் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, இந்த ஓசை கேட்டும் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அந்த சத்தம் காதில கேட்டும் பள்ளியில வந்து நின்று தொழ முடியாவிட்டான். அதுக்கு பிறகு எப்படி சாலிகான பிள்ளைகளை எதிர்பார்க்கிறது? தொழுதாதானே அருவர்க்கத்தக்க விஷயத்திலிருந்து பிள்ளைய பாதுகாக்கலாம். தொழுதாதானே ஹராமான தீய செயல்களிலிருந்து பிள்ளைய பாதுகாக்கலாம். இன்றிலிருந்து தொழுகையில 10 வயது தாண்டினால் கடுமையாக நடந்து கொள்ளணும். தொலாட்டி அடிக்கணும். விட்டோம் என்றால் அடுத்து போதையில இருந்து ஹராமான ஏனைய எல்லாத்திலிருந்தும் பிள்ளைகளை காப்பாற்றலாம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களை, இறுதியாக உளவியல் ரீதியாக நம்முடைய பிள்ளைகளை இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, சரியாக சொர்க்கத்தை அடையக்கூடிய அளவுக்கு மார்க்கப்பட்டுள்ள சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு பல வழிமுறைகள், பல திட்டங்கள் இருக்குது. ஆனால் நான் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் சொல்றேன். உங்களோட பிரதேசம், உங்களோட பள்ளியை அன்றியுள்ள சுற்றி வாழக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் மஸ்ஜிதோடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குங்கள். போதைக்கு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டிருக்கிறது என்று பேசுகிறோம். போதை ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகிறோம். போதைக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது. வெறுமனே புள்ள போதைக்கு போகுது, போதையை பாவிக்குது, போதைக்கு அடிமையாகுது என்று மட்டும் நாம் பேசி வேலை இல்லை. போதையிலிருந்து அடிமையாகாமல் இருக்கணும் என்றால் ஈமான கொடுக்கணும், மார்க்க அறிவை கொடுக்கணும், அதனுடைய பாரதூரத்தை விளங்கி கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு அறிவு கொடுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி போதையின் பக்கம் போகாமல் இருக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளின் பக்கம் அவர்களை நெருக்கணும். பெற்றோர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பள்ளி நிர்வாகம், ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குறைஞ்சது மாதத்தில் ஒரு தடவை சகோதரர்களே, என்னால் முடிஞ்சதை நான் சொல்லித்தாரேன். ஒரு கருத்தாக, ஆலோசனையாக சொல்கிறேன். முடிந்தால் உங்கள் ஊரில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா பெரிய ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு என்ன டேட்டுன்னு பாருங்க. அடுத்த மாதம் இதே டேட்டில் இந்த அத்தனையும் வந்து பள்ளியில் உள்ள மௌலவியிடம், உலமாக்களிடம் முழுமையா அழகா உட்கார்ந்து பாடம் தரக்கூடிய, மனனம் செய்து பாடமாக்கி தொழுகையின் பின் ஓதக்கூடிய அத்தனை திக்ர்களையும் அழகாக மனனம் செய்து சொல்லி காட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகள் தான், ஊர் பிள்ளைகள் தான், பெற்றோர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பரிசை தயார்படுத்தி பாராட்டி மஸ்ஜிதிலே வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி மற்ற மாணவர்களுக்கும் அவர்களை உதாரணமாக காட்டி, ஊருக்கு மீடியாக்கள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், அந்த மீடியாக்களில் அவர்களை அழகாக ஊருக்கு அடையாளப்படுத்தி வாழ்த்தி விடுங்க பார்ப்போம். அதே நாள் அடுத்தது அறிவிங்க. இதுக்கு அடுத்த மாதம், இப்படி குறைஞ்சது மாசத்துக்கு ஒருக்கா, அடுத்த மாதம் சூரா கஹ்ஃப்ல முதல் 10 வசனங்கள் பாடமாக்கப்படணும். இந்த மாதத்தில், இந்த அடுத்த மாதம் வரையும் பிள்ளைகளுடைய சிந்தனை, நான் போன தடவை அவருக்கு கிடைச்சிச்சா, அவரை வீடியோ பண்ணி ஃபுல்லாக போட்டாங்களா, நானும் அதே மாதிரி செய்யணும், எனக்கு பரிசு கிடைக்கணும். சின்ன பிள்ளைகளை ஆர்வம் மூட்டுங்க, பள்ளியின் பக்கம் நெருக்குங்க, ஒரு ஆணோடு இணைங்க, அவர்கள் பாடமாக்குவார்கள். செயல் திட்டங்கள் உருவாக்கப்படணும். ஊராக ஒன்று சேர்ந்து, பள்ளி நிர்வாகங்களோடு சேர்ந்து, பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து சிந்திச்சு திட்டங்கள் தீட்டி மாசத்துக்கு ஒருக்கா குர்ஆன்ல உள்ள முக்கியமான 10 வசனங்களே அது பாடமாக்க வச்சா. சூரா கஹ்ஃப்ல முதல் 10 வசனம், கடைசி 10 வசனம், சூரா ஆல் இம்ரான்ல கடைசி 10 வசனம், சூரா பக்கரால உள்ள வசனங்கள், இப்படி மெதுவா அம்மா ஜுஸ்ல 10 சூரா, இப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் மூட்டினால் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அளவு, பெரிய பிள்ளைகளுக்கு அதை விட கொஞ்சம் கூட, இப்படி திட்டமிட்டு செயல்பாடுகள் கொண்டு வரப்படாவிட்டால் சாலிகான பிள்ளைகளை உருவாக்குறது கஷ்டம். மார்க்க அடிப்படையிலே சிறந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது கஷ்டம். அன்பு சகோதரரே, அதனால
இறுதியாக நான் பதிவு செய்ய விரும்பக்கூடிய தகவல் என்னென்று சொன்னால், பிள்ளைகள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் சமூகம் என்பது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு மிக மிக அபாயமான ஒரு காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்பவே சவாலான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தனையை அதிகப்படுத்தணும். ரப்பிடத்திலே பிரார்த்தனை ஆகப்பதையா இல்லை, என்னுடைய பிள்ளைய சாலிகான பிள்ளையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எத்தனை வாப்பமார் பிள்ளைக்காக உழைக்கிற, சம்பாதித்து வேர்வை சிந்துகிற, இரவிரவாக முழு நாளும் பிள்ளைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற எத்தனை பேர் கையேந்தி சுஜூதில் யா அல்லாஹ் என் பிள்ளைய சாலிகான பிள்ளைய ஆக்கி தந்துடுன்னு எத்தனை பேர் துவா கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ரப்பிடத்தில் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் நான் இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும், நான் மரணித்தாலும் என் பிள்ளை இந்த சமூகத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய பலனுள்ள ஒரு பிள்ளையாக இந்த இருக்கிறோம். பயமா இருக்குது, கெட்டு போய்த்துருவாங்களோ, என்ன நடக்குமோ, வேதனையா இருக்குது. சொல்படி கேட்குறாங்க, இல்லை இஷ்டத்துக்கு வளர்றாங்க, அவங்களோட நண்பர்களோட இது பண்ணிட்டு நம்மையே எதிர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் அவங்கள பற்றி பெருமை பாடுறது தான். அப்படிதான் புள்ள நினைக்கும். உம்மாவை பற்றி சொன்னா, ஆனால் வாப்பாக்கு தெரியும் தன் மனைவி தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா என்று. தெரியுமா தெரியாதா? வாப்பாக்கு தெரியும். வாப்பா உம்மா இல்லாத நேரத்தில், உம்மா வேலை செய்கிற டைமில் பிள்ளைகளை கூட்டி வந்து வெளியே சரி, ரூமில் சரி, எங்கேயாவது ஒரு பயணத்தில் சரி, உம்மா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? உங்களோட உம்மா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு கருவில் சுமந்தாங்க தெரியுமா? இரவிரவாக எப்படி உங்களுக்கு காய்ச்சல் நேரம் உங்களோடு அவர்கள் விழித்திருந்தார்கள் தெரியுமா? உங்களுக்காக எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? எதிர்த்து பேசக்கூடாது, அவங்களோட மனசு நோகடிக்கும்படி நடக்கக்கூடாது என்று வாப்பா இறக்கமா பக்கத்தில் வச்சு அன்பாக சொல்லி கொடுத்தார். அம்மா தாய் தந்தையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். மகள் நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிற நேரம் நாங்கள் சாப்பிடணும் என்பதற்காக, நாங்கள் நல்லா உடுக்கணும் என்பதற்காக, நாங்கள் நல்லா பயணம் போகணும் என்பதற்காக எங்களுக்காக வெளியே போய்த்து கால் வலிக்க இடுப்பு வலிக்க வேர்வை சிந்தி இரவும் பகலும் என்று எங்களுக்காக உழைத்துட்டு வருபவர் வாப்பா. உங்களுக்காக எவ்வளோ தியாகம் செய்பவர் வாப்பா. உங்கள் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறவர் வாப்பா. வாப்பாவை ஒரு நாளும் மதிக்காமல் இருந்துடாதீங்க. வாப்பாட சொல் பேச்சு கேட்காம ஒரு நாள் இருந்துடாதீங்க. அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கணும். இப்படின்னு உம்மா அன்பாக பண்பாக பக்குவமாக பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். புள்ள வாப்பாவை எதிர்க்கிற நேரம் உம்மா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புள்ள உம்மாவை கொஞ்சம் கத்தி பேசுகிற நேரம் வாப்பா அதுக்கு முற்றிலும் எதிராக தடையாக இருக்கணும். இப்படி ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பு எங்களுக்குள்ளே வந்துட்டுண்டா நம்முடைய பிள்ளைகள் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கும். கடைசியாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள், சின்ன பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் இந்த உலகத்திலே இல்லாவிட்டால், முன்னாடி பேசிய மௌலவி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய இளைஞர்கள் திடீர் மரணங்கள் வருதா இல்லையா? ஜும்மா முடிஞ்சு கூட நாங்கள் பேசிக்கொண்டோம். போன வருடம்தான் நவம்பர் மாதம் நினைக்கிறேன், உங்களுக்கு ஊர் பக்கத்தில் தான் சம்மாந்துறையில் 9 மாணவர்கள் என்று சொன்னாங்க. மதரசா மாணவர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு மௌத்தாகினார்களா இல்லையா? இளம் வயது தானே, வாழ்க்கையில் பெருசாக எதையும் சாதிக்காத வயதுதானே. ஆனார்கள் அந்த பெற்றோர்கள் செய்த ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் பிள்ளைகளை அனுப்பினாங்க. இறைவனுடைய அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பினார்கள். அந்த பிள்ளைகள் இறை வழியில் இருந்த பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே படித்த பிள்ளைகள் மரணித்தார்கள். அதே மாதிரி எந்த நிமிடம் 8 வயசோ 10 வயசோ 12 வயசோ 14 வயசோ எப்போ என்னுடைய மரணம் வரும்னு எங்களுக்கு தெரியாது.
அதே மாதிரி நாம் உயிரோடு இருக்கிற நேரத்தில் எங்களுடைய உம்மாவோ, எங்களை வளர்த்த எங்களை ஆளாக்கி எங்களுடைய வாப்பாவோ மௌத்தாகிவிட்டால் எங்களோட நிலைமை என்னாண்டு இந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்திக்கணும். அந்த உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்களோட பொறுமதி விளங்காது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க, எவ்வளோ எங்களுக்காக பாடுபடுறாங்கன்னு புரியாது. அவங்க மௌத்தாகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஜனாசா கொண்டு பின்னாடி எனக்கு ஆடை வாங்கி தந்த, எனக்கு உணவு வாங்கி தந்த, எனக்காக எல்லாம் செய்த வாப்பா இனிமேல் எனக்கு இல்லை என்று ஒரு நாள் வருமே. நிச்சயமாக வரும். வல்லாஹி அப்படி ஒரு நாள் வரும். ஒன்று புள்ள முதல்ல மரணிக்கும், இல்ல வாப்பா மரணிப்பார். ரெண்டுல ஒன்று நடக்குமா இல்லையா? அப்படி நாள் ஒன்று வரும்போது இனிமேல் எனக்கு வாப்பா இல்லையே என்று தோணும் பொழுது எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு அழுந்து கதறி கண்ணீர் வடித்து எந்த பிரயோசனமும் இல்லை. வாப்பா உயிரோடு இருக்கும் போதே, தாய் உம்மா உயிரோடு இருக்கும் போதே அந்த உம்மாவும் வாழணும். அப்படி வாழ்றா என்ன? பாடசாலை படிப்பாக இருக்கலாம், குர்ஆனுடைய அறிவாக இருக்கலாம், மார்க்க கல்வியாக இருக்கலாம், எல்லாத்தையும் அழகாக படித்து குர்ஆன் அழகாக மனனம் செய்து திறமைகளை வெளிப்படுத்தி அந்த பெற்றோரை சந்தோஷப்படுத்த வைக்கணும். அப்படி தாயையும் தந்தையையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாறணும். பெற்றோர்களுக்கு நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். தந்தைமார்கள், தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படி ஒரு சாலிகான பிள்ளை, இந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு பலனுள்ள பிள்ளை, மிக பெருமதியான பிள்ளை என்று இறைவன் திருப்தி பற்ற அளவுக்கு ஒரு சாலிகான பிள்ளையை வளர்த்து விட்டு இந்த உலகத்தை விட்டும் நாம் மறைய வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயம். பிள்ளையை பெற்றெடுக்கிறதும் சும்மா வளர்க்கிறதும் கஷ்டம் இல்லை. சாலிகான பிள்ளையாக நாம் மரணித்து விட்டாலும், நாம் கபருக்குள்ள இருந்தாலும், என்னுடைய கபருக்கு எல்லாரும் மண்ணு போட்டு விட்டு அதை புதைத்து அப்படி மறைத்து விட்டு போன பின்னாடியும் என் கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து, யா அல்லாஹ், எனக்காக உழைத்த என்னுடைய வாப்பா, யா அல்லாஹ், அல்லாஹ் என் கையை பிடித்து கொண்டு என்னைக்கு பள்ளி வாசல்ல கூட்டிட்டு போய் தொழுகையை சொல்லி தந்த வாப்பா, யா அல்லாஹ், அந்த வாப்பாவை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைய உருவாக்கி இருக்கிறோமா? இல்லை வாப்பா மௌத்தாயினா 2 நாள்ல மறந்துட்டு தன் வேலையை பார்க்கிற பிள்ளையை உருவாக்கி இருக்கிறோமா? உம்மா மௌத்தாகினால் தாயை நினைத்து நினைத்து ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையை உருவாக்கி இருக்கிறோமா? அல்லது 3 நாள் எல்லாரோடையும் சேர்ந்து சும்மா துக்கம் அனுபவிச்சுட்டு 4வது நாள்ல இருந்து உம்மா இல்லாட்டி என்ன, நான் வாழுவேன் என்று தாயை பற்றி பெரிய கவலை இல்லாத பிள்ளைகளைத்தான் நாங்கள் உருவாக்குறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தர வேண்டும். இறுதியாக அன்பு சகோதரர்களே, இந்த மார்க்கத்துக்காக இன்றைக்கு இந்த மஸ்ஜிதில் ஓரளவு மக்கள் கூடி அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். இதில் இந்த மஸ்ஜிதிலே கலந்து கொள்ளாத, இந்த ஊரில் இல்லாத, இந்த நாட்டில் இல்லாத பல்லாயிரக்கணக்கான பேர் நேரலையிலே இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதன் மூலம் பயன் பெறுவார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிய அடிப்படையிலே, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே சரியான மார்க்கத்தை, தூய மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக வலைத்தளங்கள், மீடியாக்கள். அதில் மிக முக்கியமான இன்றைக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய, ஷிர்க்குக்கு பித்அத்துக்கு எதிராக தெளிவுகளை கொடுக்கக்கூடிய, நல்ல முறையில் மார்க்க தெளிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மீடியாவாக MTM லைவ் டெலிகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மீடியா இயங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கை முழுக்க. அதனுடைய மூளைமார்கள், சகோதரர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை தந்து இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியையும் முழு உலகமும் பார்க்குற அளவுக்கு நேரலையில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் உங்களிடத்தில்